என்னது இது? கோழி பிரியாணி மாதிரியே தெரியலையே. வேற ஏதோ கலந்த மாதிரி இருக்கே. என்னாச்சு மச்சான், பிரியாணியே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்க? வேமா சாப்பிடு, சூடு ஆறிட போகுது. டேய் அது இல்லடா, எனக்கு இந்த பிரியாணி மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சர்வர். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? யோ, இது என்ன கோழி கறியா? உண்மையா சொல்லு. யாரை ஏமாத்த பாக்குற? இது கோழி கறியா கிடையாது. ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு. இது என்ன கறி? சார், இது கோழிக்கறி தான். யோ, யாரை ஏமாத்த பாக்குற? இது ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். சார் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் உண்மையா சொல்லிடுறேன். பிரியாணி வாசனைக்காகவும் பீஸ் எண்ணிக்கைக்காகவும் கொஞ்சம் போல நாய்க்கறி சேர்ப்போம் சார். கொஞ்சம் போல நாய்க்கறியா? ஏயா கொஞ்சம் போலனா எவ்வளோயா சேர்ப்பீங்க? சம அளவு சேர்ப்போம் சார். சம அளவுனா எவ்வளோயா? அட, சம அளவுனா தெரியாதா சார்? ஒரு நாய்க்கு ஒரு கோழி, இதுதான் சம அளவு. ஒரு நாய்க்கு ஒரு கோழியா? அட பாவீங்களா, இருங்கடா உங்களை கம்ப்ளைண்ட் பண்றேன். சாரி, அதுக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து நீங்க வெளியே போடும்ல சாரி. பாய்ஸ், சார நல்லா கவனிங்க. வாடா. சார், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நல்லா தான் சாப்பிட்டேன். பரவாயில்ல, வா என் கூட. ஐயோ, என்ன விட்டுருங்க. டேய், சத்தம் போடாம வாடா. வகுடெடுத்து வாரின முடி பேரர் கோட்டெல்லாம் பார்த்து என்ன பழம் நினைச்சிட்டாங்க. ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய். கோழியையும் ஆடையும் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படி பொழப்ப பாக்குறது?